வெல்கம் டு லிட்ரேச்சர் ஜான்ராஸ். ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் சாப்டர் 2ல் மிடில் இங்கிலீஷ் லிட்ரேச்சருடைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அண்டு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ மிடில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னால் என்னது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இயர்ஸ் ஃப்ரம் 1100 to 1500 இந்த பீரியட் வந்து மிடில் இங்கிலீஷ் பீரியடாக கன்சிடர் பண்ணப்படுது. அதாவது மிடில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து இந்த பீரியட்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த பீரியடை வந்து மிடில் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லலாம். ஆல்சோ கால்டு ஆங்கிலோ நார்மன் பீரியட் அப்படின்னு. நம்ம ஆல்ரெடி படித்தோம் ஓல்டு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து ஆங்கிலோ சாக்சன் பீரியட் படிச்சுக்கிட்டோம். இந்த பீரியட் வந்து அதாவது மிடில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து ஆங்கிலோ நார்மன் பீரியடுன்னு நம்ம அழைக்கிறோம். திஸ் மிடில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து டிவைடட் இன்டு 3 பார்ட்ஸ். இந்த மிடில் இங்கிலீஷ் லிட்ரேச்சரை வந்து நம்ம 3 வகையாக பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு ப்ரீ சாசரியன், செகண்ட் சாசரியன் அண்டு தேர்ட் இஸ் போஸ்ட் சாசரியன். சாசரியன் யாரை ரெஃபர் பண்ணுதுன்னா சாசர், ஜெஃப்ரி சாசர். நமக்கு தெரியும் ஜெஃப்ரி சாசர் இஸ் த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். அதனால் இவருடைய நேமை வந்து ஒரு பீரியட் வைஸ் நம்ம ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக இவர் நேமை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது சாசருக்கு முன்னாடி, சாசர் இருக்கும்போது, அப்புறம் சாசருக்கு பின் அப்படிங்கிற மாதிரி இந்த லிட்ரேச்சரை வந்து நம்ம 3 வகையாக பிரிக்கிறோம். இந்த பீரியடில் நடந்த ஒரு வரலாற்று சம்பவம் எதுவும் பார்க்கலாம். ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் டுக் பிளேஸ். ஹெரால்டு லாஸ்ட் சாக்சன் கிங், இவர் வந்து ஓல்டு இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லேருந்து வரக்கூடிய அந்த சாக்சன் பீரியடில் வரக்கூடிய லாஸ்ட் கிங், சாக்சன் கிங்கில் ஹெரால்டு. இந்த ஹெரால்டை வந்து டிஃபீட்டட் அட் பேட்டில் ஆஃப் ஹேஸ்டிங்ஸ் பை நார்மன் கிங் வில்லியம். கிங் வில்லியம் அதாவது நார்மன் சேர்ந்தவங்க, இந்த நார்மனுடைய பகுதியை சேர்ந்த இந்த கிங் வில்லியம் வந்து ஹெரால்டை வந்து தோற்கடிக்கிறார். எங்கன்னா பேட்டில் ஆஃப் ஹேஸ்டிங்ஸில் 1066. அதனால் இந்த பீரியடுக்கு பேர், அதாவது நார்மன் கிங் வில்லியம் வந்து இங்கிலாண்டை கைப்பற்றதுனால அவரோட நேமில் ஆங்கிலோ சாக்சன் ஆங்கிலோ நார்மன் பீரியட்னு நம்ம சொல்லிக்கிறோம். இட் லீட்ஸ் டு ஃப்ரெஞ்சு கல்ச்சர் அண்ட் லிட்ரேச்சர் என்டர் இன்டு இங்கிலாண்டு. ஸோ நார்மன் கிங் வந்து ஃப்ரெஞ்சிலேருந்து வந்ததுனால இவருடைய ஆதிக்கம் தான் இனிமேல் இங்கிலாண்டில் இருக்குங்கிறதுக்காக ஃப்ரெஞ்சோட கல்ச்சரை, ஃப்ரெஞ்சு லிட்ரேச்சரை வந்து இங்கிலாண்டுக்கு வந்து புகுத்துறார் இந்த கிங் வில்லியம். இங்கிலாந்து ஹேட் ஃப்ரெஞ்ச் வேர்ட்ஸ். அதுக்கப்புறம் இங்கிலீஷில் உள்ள, அதாவது இங்கிலாண்டை பேசக்கூடிய இங்கிலீஷ்குள்ளே ஃப்ரெஞ்சு நுழைஞ்சதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு கல்ச்சர், ஃப்ரெஞ்சு வேர்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கிலீஷ் கூட மிக்ஸ் ஆகுது. ஃப்ரெஞ்சு லிட்டரரி ஃபார்ம்ஸ் அண்ட் தென் ஃப்ரெஞ்சு லாட்டின் பிகேம் த லாங்குவேஜ் ஆஃப் ஸ்கூல்ஸ். ஃப்ரெஞ்சு லிட்ரேச்சரில் பயன்படுத்தக்கூடிய லிட்ரேச்சர் ஃபார்ம்ஸு, லிட்டரரி ஃபார்ம்ஸு, அதனுடைய டிவைசஸ் எல்லாமே வந்து இங்கிலீஷ்குள்ளே கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகுது. லாட்டினும் ஃப்ரெஞ்சும் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வந்து என்ன பண்ணாங்கன்னா இங்கிலாண்டை வந்து டாமினேட் பண்ணுறாங்க. அங்கே உள்ள ராயல் அண்டு லா ஸ்கூலு, கோர்ட்டு எல்லா இடத்துலையும் வந்து ஃப்ரெஞ்சு அதிகமாக பயன்படுத்தப்படுது. அதுக்கப்புறம் இந்த மிடில் இங்கிலீஷில் வந்து நம்ம வந்து மிடில் இங்கிலீஷ்னு எடுக்கும்போது அதில் வந்து ஒரு மெயின் டயலெக்ட்ஸ் இருக்குது. உள்ளே இருக்கக்கூடிய ஒரு அதாவது இன்சைடு, அதாவது இங்கிலீஷ் உள்ளே போகும்போது சில லோக்கல் லாங்குவேஜ் மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் டயலெக்ட்னு சொல்கிறாங்க. இப்படியாக இந்த மிடில் இங்கிலீஷை பிரிக்கிறாங்க. அப்போ என்னென்ன மெயின் டயலெக்ட்ஸ்னால் there are 5 டயலெக்ட்ஸ் இருக்குது. நார்த்தன் டயலெக்ட், ஈஸ்ட் மிட்லேண்டு, வெஸ்ட் மிட்லேண்டு, சவுத் ஈஸ்டர்ன் அண்ட் சவுத் வெஸ்டர்ன். இந்த மாதிரி ஒரு 5 வகையாக பிரிக்குது டயலெக்ட்ஸ். அப்புறம் ஈஸ்ட் மிட்லேண்ட் காட் ஃபேமஸ், இட்ஸ் கேபிட்டல் ஆஃப் லண்டன். இந்த 5 டயலெக்டுக்குள்ளே ஈஸ்ட் மிட்லேண்ட் இருக்குல்ல, இதுதான் வந்து லண்டன் இருக்கக்கூடியது. லண்டன் எங்கே லொக்கேட் ஆகிருக்கோ அந்த பகுதி வந்து ஈஸ்ட் மிட்லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சாசர் யூஸ்ட் திஸ் டயலெக்ட் ஈஸ்ட் மிட்லேண்ட். சாசர் அதாவது ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், இவர் பயன்படுத்தக்கூடிய இங்கிலீஷ் வந்து ஈஸ்ட் மிட்லேண்ட் இங்கிலீஷ், அதாவது லண்டனில் யூஸ் பண்ணக்கூடிய இங்கிலீஷ் தான் இவர் யூஸ் பண்ணிக்கார். அதனால தான் இவற்றை இருந்து தான் வந்து இங்கிலீஷ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ப்ரீ சாசரியன் பொயட்ரி ஹேஸ் 3 மேஜர் ஃபார்ம்ஸ். அதுக்கப்புறம் ப்ரீ சாசரியன் பொயட்ரி, இப்போ நம்ம வந்து டயலெக்டை பார்த்துட்டோம், இப்போ பொயட்ரி பார்க்குறோம். ப்ரீ சாசரி, அதாவது சாசருக்கு முன்னாடி பொயட்ரி எப்படி இருந்துச்சு, அதோடைய ஃபார்ம்ஸை நம்ம பார்க்குறோம். அதாவது வேர்ஸ் கிரானிக்லர்ஸ்
ரிலீஜியஸ் ஆர் டைடாக்டிக் போம்ஸ் அண்ட் வெர்ஸ் ரொமான்சஸ் அப்படியாக நான் பார்க்குறோம். ஜெஃப்ரி ஆஃப் மான்மோத் இஸ் த ஃபாதர் ஆஃப் வெஸ் கிரானிக்கிள்ஸ். லயமன் பிரெட் டெல்ஸ் த ஹிஸ்ட்ரி ஆஃப் பிரிட்டன். இந்த லயமன் பிரெட் அப்படிங்கிற இது ஒரு போம். இந்த போம் வந்து எதை சொல்லுதுன்னா பிரிட்டனுடைய ஹிஸ்ட்ரியை வந்து சொல்லுது. அதுக்கப்புறம் ப்ரூட்டஸ் எப்படி இங்கிலாந்துக்கு நுழையிறாங்கிறத சொல்கிறாங்க. லேண்டிங் ஆஃப் ப்ரூட்டஸ் அண்ட் ஃபவுண்டிங் ஆஃப் பிரிட்டன். அதுக்கப்புறம் பிரிட்டன் ஃபார்ம் ஆகுது. ஹிஸ்ட்ரி ஆஃப் த கிங் ஆர்த்தர். அவருக்கப்புறம் ஆர்த்தர் கிங் வராரு, கிங் ஆர்த்தர் வராரு. இதை வந்து இந்த லயமன் பிரெட் அப்படிங்கிற புத்தகத்தில் இது பேசப்படுது. இது வந்து வேர்ஸ் கிரானிக்கிள்ஸ், ஒரு பொயட்ரி வடிவில் இருக்கக்கூடியது. இப்போ லயமன் ஃபஸ்ட் அப்பியரன்ஸ் இன் ஆர்த்தூரியன் லெஜெண்ட்ஸ் இன் இங்கிலீஷ். இப்போ ஆர்த்தூரியன் லெஜெண்ட்ஸ் இங்கிலீஷில் வந்து இந்த லயமனுடைய ஃபஸ்ட்டு காப்பி வந்து அப்பியர் ஆகுது. மலரிஸ் மார்டிஸ் டி ஆர்த்தர் அண்ட் டென்னிசன்ஸ் ஐடில்ஸ் ஆஃப் த கிங் டிரைவ்டு ஃப்ரம் பிரெட் அண்ட் ரைம் இஸ் யூஸ்டு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். இது எங்கே நடக்குதுன்னா மிடில் இங்கிலீஷில் வந்து ப்ரீ சாசரின் பொயட்டில் நடக்கக்கூடிய ஃபஸ்ட்டு புக்கு, ஃபஸ்ட்டு வெர்ஸு லயமன் பிரெட். இந்த லயமன் பிரெட் வந்து ஆர்த்தரி லெஜண்டில் பேசப்படுது. அப்புறம் ஃப்யூச்சரில் வந்து மலரி மார்ட்டோட எழுதிய புக்ஸு, டென்னிசனுடைய ஐடில்ஸ் ஆஃப் த கிங்க்லாம் வந்து இந்த லயமன் பிரெட் வந்து இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்குது. அந்த சமயத்தில் வந்து ரைம் வந்து ஃபஸ்ட் டைமாக வெர்ஸில் யூஸ் பண்ணப்படுறாங்க. இது டூரிங் த மிடில் இங்கிலீஷ். ராபர்ட் ஆஃப் க்ளாசெஸ்டர் அண்ட் ராபர்ட் ஆஃப் மேனிங் ஆஃப் ப்ரூன் ஆர் டூ இம்பார்ட்டன்ட் வேர்ஸ் கிரானிக்குலர்ஸ். இந்த வேர்ஸ் கிரானிக்குலரை வந்து ஆரிஜின் பண்ணி அதை ஃபேமஸ் படுத்துறது வந்து இந்த ரெண்டு பேருமே. ஹி யூஸ் டு ரைம்ஸ், ஹி யூஸ் டு ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர்ஸ். அப்புறம் ராபர்ட் மேனிங் ரோட் த ஸ்டோரி ஆஃப் இங்கிலாண்டு. இப்போ ராபர்ட் மேனிங் வந்து ஸ்டோரி ஆஃப் இங்கிலாண்டு வந்து வேர்ஸ் ஃபார்மில் எழுதுகிறாரு. அதுக்கப்புறம் அனதர் ஃபார்ம் வந்து ரிலீஜியஸ் ஆர் டைடாக்டிக் போம்ஸ். இது எப்படின்னா தி ஆர்முலம் அப்படிங்கிற ஒரு டைடாக்டிக் போம் எழுதப்படுது 1200. இது வந்து 10,000 லைன்ஸ் இருக்குது. கம்ப்ளீட்டாக ஒரு ஃபொனட்டிக் ஸ்பெல்லிங் தான் இருக்கும். இது ரிலீஜியஸ் பேஸாக எழுதப்பட்டது. அப்புறம் அனதர் புக் வந்து த அவுல் அண்ட் த நைட்டிங்கேல். இது வந்து 1794 லைன்ஸ் இருக்குது. இது எதை பற்றினா ஒரு அவுலுக்கும் ஒரு நைட்டிங்கலுக்கும் நடக்கக்கூடிய ஒரு டிபேட், ஒரு ஆர்கியூமெண்ட். அவுல் வந்து ஸ்பிரிச்சுவலை ரெப்ரசன்ட் பண்ணுது. நைட்டிங்கல் வந்து வேர்ல்டு ப்ளஷர், அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற இந்த மெட்டீரியலிஸ்டிக் உலகத்தை பற்றி மென்ஷன் பண்ணப்படுது. இப்படிப்பட்ட ஒரு அலிகாரிக்கல், பேர்டு அலிகாரிக்கலாக இந்த போம் அமைஞ்சிருக்குது மிடில் இங்கிலீஷ் பீரியடில். அப்புறம் இந்த கர்சன் மண்டி அப்படிங்கிற ஒரு புக்கு, இது என்சைக்ளோபீடியாவுக்கு ஒர்க்கு, டீல்ஸ் வித் நியூ அண்ட் ஓல்டு டெஸ்டமெண்ட். பைபிள் இருக்கக்கூடிய ஓல்டு அண்ட் நியூ டெஸ்டமெண்ட்டை பற்றி படிக்கக்கூடியது இந்த கர்சன் மண்டி. அண்டு இதுக்கான ஸ்டோரிஸ், இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வந்து இதை படித்து தான் மிராக்கிள் பிளே வந்து ஃபார்ம் ஆகுது. இதை படித்ததுக்கப்புறம் தான் மிராக்கிள் பிளேஸ்லாம் எழுதப்படுறது. இப்போ பைபிள் நடக்கக்கூடிய மிராக்கிள் இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வந்து அதுக்கப்புறம் ஒரு பிளே வடிவில் எழுதுகிறாங்க. ஸோ இப்படி மிடில் இங்கிலீஷ்லேயே வந்து இவ்வளோ டெவலப்மெண்ட் வந்திருக்குது. அப்புறம் கவைன் அண்ட் த க்ரீன் நைட் அப்படிங்கிற இன்னொரு புக்ஸ். இதுவும் வந்து எப்படின்னா இந்த போம்ஸ் ஆஃப் கிரேட் பவர், யாருக்கு அதிக பவர் இருக்குங்கிறத காட்டுறதுக்காக இது ஒரு புத்தகம் எழுதப்பட்டது. கவைன் பிலாங் டு ஆர்த்தர் ரவுண்ட் டேபிள். ஹி பிஹேவ்ஸ் ஜைஜாண்டிக் நைட்டு க்ரீன் நைட் பட் கம்ஸ் அலைவ் அகெயின். ஸோ ரெண்டு பேருக்கு கவைனுக்கும் க்ரீன் நைட்டுக்கும் சண்டை வருது. இந்த க்ரீன் நைட் வந்து ரொம்ப ஜைஜாண்டிக்காக ஒரு வீரனாக இருப்பான். இவனை வந்து கவைன் வந்து கொல்லும்போது மறுபடியும் உயிர் பெற்று வந்துடுவான். அப்படிப்பட்டது கதையை வந்து இந்த புக்கு வந்து பெப் சொல்லுது. அண்ட் லேட்டர் கவைன் இஸ் ஊல்டு. அதுக்கப்புறம் கவைன் அதில் வந்து தோற்கடிக்கிற மாதிரி இருக்குது. இட் டெல்ஸ் தட் நோபடி இஸ் பியர் சென்ட் பர்சன். ஸோ இதில் ரெண்டு பேருமே வந்து ஈக்குவலாக பலசாலியும் கிடையாது, கோழையும் கிடையாதுங்கிறத சொல்லுது. அண்ட் இட் இஸ் அ கம்பேரிசன் வித் செகண்ட் புக் ஆஃப் ஸ்பென்சர்ஸ் ஃபேரி குயின். ஸ்பென்சர் எழுதின ஃபேரி குயினுடைய கம்பேரிசன் தான் வந்து இந்த புக்கு. ஸ்பென்சர் ஃபேரி குயினுடைய செகண்ட் புக்கையும் இந்த புக்ஸு வந்து சில கிட்டத்தட்ட ஒன்று போல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அனதர் புக் வந்து பேர்ல் அப்படிங்கிறது. பேர்ல் இஸ் இன்ஸ்பைர்ட் பை ஃப்ரெஞ்சு ரோமன் டி லா ரோஸ். ஃப்ரெஞ்சு ரோமன் டி லா ரோஸில் இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த பேர்ல் எழுதப்பட்டது. த பொயிட்ஸ் டாட்டர் கால்டு பேர்ல். இந்த பொயிட் டாட்டர் நேம் வந்து பேர்ல். அதை தான் இந்த புத்தகத்துக்கு வச்சுருக்கிறாரு. He dreams of a country filled with crystal and trees burnished in silver. அவர் என்ன கனவுக்குங்கிறாருனா இந்த போமில் அந்த ஊரில் வந்து ட்ரீஸு, பாறைகள்லாம் கிறிஸ்டல் ஃபார்மில் இருக்குங்கிற கனவு காங்குறாரு. எல்லாம் வந்து ரொம்ப சில்வராக, வெள்ளியாக அப்படி என்ன ஆகுதுன்னா மினுங்குதுங்கிற மாதிரி கனவு காங்குறாரு. அவருடைய கண்ட்ரி வந்து ஹீஸ் டெட் சைல்டு கம்ஸ்ல. அதுக்கப்புறம் தான் இழந்த அந்த மகள் வந்து உயிர் பெற்று வர மாதிரியும் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறாங்க பேர்லுங்கிற அந்த புக்கில். ஷி டெல்ஸ் அபவுட் செலஸ்டியல் லைஃப் ஸ்பௌஸ் ஆஃப் த லார்ட். உயிர் பெற்று வந்த மக வந்து ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க. என்னென்னா ஹெவனை பற்றி, அதாவது சொர்க்கத்தில் இருக்கிறவங்களை பற்றி சொல்கிறாங்க.
அப்புறம் ஹெவனில் இருக்கக்கூடிய காடோடைய மனைவியாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷி டேக்ஸ் கிம் டு த சிட்டி ஆஃப் பிளஸ்டு. அதுக்கப்புறம் தன்னுடைய ஃபாதரை வந்து சிட்டி ஆஃப் பிளஸ்டு ஹெவனுக்கு கூட்டு போகிறாங்க. ஹீ சா ஏஞ்சல்ஸு. ஹீ லேட்டர் நியூ தட் ஹிஸ் டாட்டர் இஸ் ஹெவன். அங்கே என்ன பார்க்குறாங்கன்னா ஏஞ்சல்ஸை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தெரியும் தன்னுடைய டாட்டர் வந்து ஹெவனில் இருக்கிறத உணர்றாங்க. ஸோ இந்த கனவு வந்து இந்த பேர்ல் அப்படிங்கிற போமில் வந்து எழுதுகிறாங்க. ஆனால் நமக்கு வந்து ஆத்தர் யாருன்னு இன்ன வரைக்கும் தெரியல. அப்புறம் பியூரிட்டி அண்ட் பேஷன்ஸோட புக் இருக்குது. பியூரிட்டி டீல்ஸ் வித் ஃபால் ஆஃப் த ஏஞ்சல்ஸ். எப்படி வந்து பியூரிட்டியை இழந்ததுக்கப்புறம் ஏஞ்சல்ஸ்லாம் வீழ்ச்சி அடைகிறாங்க அப்படின்னு. பேஷன்ஸ் டீல்ஸ் வித் ஸ்டோரி ஆஃப் ஜோனா. திஸ் போம் டெல்ஸ் சப்மிட் டு டிவைன் வில் ஆஃப் காட். அப்புறம் வெர்ஸ் ரொமான்ஸ் இன்னொரு ஃபார்ம் இருக்குது. இந்த வெர்ஸ் ரொமான்ஸ் டிவைட் இன்ட்டு 4 குரூப்ஸு டீலிங் வித் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாந்து. தே ஆர் கால்டு மேட்டர் ஆஃப் இங்கிலாந்து. ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாண்டை சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு குரூப் வந்து மேட்டர் ஆஃப் இங்கிலாந்து. அப்புறம் மேட்டர் ஆஃப் பிரிட்டன் டீல்ஸ் வித் ஆர்த்தர் அண்ட் மெர்லின். அப்புறம் த மேட்டர் ஆஃப் ரோம் டீல்ஸ் வித் அலெக்சாண்டர் தி கிரேட் எக்ஸ்பாய்டட் பை ரோம். அப்புறம் மேட்டர் ஆஃப் ஃப்ரான்ஸ் டீல்ஸ் வித் சார்லமேங். ஸோ இப்படி இந்த வெர்ஸ் ரொமான்ஸ் வந்து வகையாக பிரிக்கப்படுது. ஸோ இப்படி தான் வந்து மிடில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து ஃபார்ம் ஆகிருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.